ஜீ தமிழில் சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் இந்த வாரம் ஆஹா கல்யாணம் ரவுண்ட் இல்லையா? ஸோ இந்த ரவுண்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது, ஸ்வீட்டான விஷயம்லாம். இதில் நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார். அதாவது அர்ச்சனா வந்து கேட்குறாங்க, திருமணமான கையோட ஆண்கள் பாவமா இல்லை பெண்கள் பாவமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ராஜா சார் வந்து ரொம்பவே வந்து ஒரு கிளியரான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாரு. ஃபன்னியாகவும் இருந்தது. அதாவது திருமணமான கையோட பாவம் அப்படின்னா ஆண்கள் தான். ஏன்னா பெண்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எளிமையாக வீட்டுக்குள்ளே வருவாங்க, அதுக்கப்புறம் கம்பீரமாக மாறிடுவாங்க. ஆண்கள் கல்யாணத்தப்போ கூட்டிகிட்டு வரக்குள்ள கம்பீரமாக வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எளிமையாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே நம்ம ஸ்ரீனி சார்லாம் எழுந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னார்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இளவரசியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மகாராணியாக வாழ்ந்துடுறாங்க. அதே போல் ஆண்கள் வந்து இளவரசனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மகாராணியோடைய எடுபடியாக மாறிடுறாங்க. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு வந்து சொன்ன உடனே அனைத்து ஆண் மகன்களும் வந்து நல்லா கைத்தட்டுறாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு, எப்படி ஃபீல் பண்ணாலும் இதாம்மா உண்மை அப்படின்ற மாதிரி ராஜா அவர்களுடைய பாணியில் எப்பவும் போல் கலகலப்பாகவே வந்து பேசிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.